ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நோம்பு டைம் இஃப்தாரோடு என்ன சமையல் பண்ணணும் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக கடல் பாசி எடுத்து ஊற வச்சு அதை வந்து நம்ம நேரமே போட்டு காய்ச்சியாச்சு. அன்றைக்கி வந்து கடல் பாசியில் வந்து பாதாம் ஃப்ளேவர் செய்திருக்கேன். அதனால் பாதாம் வந்து கொஞ்சமாக அடித்து மேலே அப்படியே தூத்தி விட்டுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பாதாம் கடல் பாசி ஒரு கரை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நோம்பு திறக்கிறதுக்காக நன்னாரி போடுறேன். நன்னாரி போட்டு அதுலேயுமே சப்ஜா விதையும் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து அதையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பள்ளியிலேருந்து நம்ம கஞ்சி வாங்கியிருந்தோம், அது கூட வந்து உடையும் வாங்கியிருந்து. அது போக வந்து இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபனுக்கு வந்து பாலாடையும் சிக்கன் கறியும் வச்சுருந்தேன். சிக்கன் கறியும் பாலாடையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அரிசியுமே நான் வந்து பாலாடைக்கு ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பாலுமே ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து செகண்ட் பால் எல்லாமே சேர்த்து எடுத்துருக்கேன். அரிசி வந்து நேரமே ஊற போடணும். எவ்வளோ நேரம் ஊறுதோ அதை கணக்கு பண்ணி தான் அதனுடைய தோசையினுடைய டேஸ்ட் வரும். அதுபோல் சிக்கனையுமே நல்லா கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து அடுப்பில் தக்கப்பட்ட கருவாய் ஏலக்காய் எல்லாமே போட்டு நம்ம எப்போவுமே சிக்கன் கறி வைக்கவே தெரியல. அதையும் ஒரு சைடு தாளித்து போட்டாச்சு. இப்போ பால் அரைக்க வேண்டியெல்லாம் மசாலா இந்த மாவு அரைக்க ரெடி ஆகியாச்சு. அரிசியில் தண்ணி எல்லாம் நல்லா இருத்துக்கிட்டு ஜாரில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுக்கனால அந்த செகண்ட் பால் தேர்ட் பால் சேர்த்துருக்கும். அதையே ஊற்றி தான் அடிக்கணும். அது கூட வந்து ஒரு முட்டை, ஒரு அரிசி கூட முட்டையும் ஒரு முட்டை போதும். 2 கப் அரிசினா ஒரு முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 3 கப்பு 4 கப் அரிசி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 2 முட்டை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். அடிச்சு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து மாவு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாலையும் ஊற்றி தேவையான உப்பையும் போட்டு அது கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணிக்கு பதிலாக அந்த தேங்காய் பால் மீதி இருக்கிறதையுமே ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராட்டு ஒரு ரெடி ஆயிரும். உங்களுக்கு வந்து நீங்கள் லேட்டாகி வந்து சுட ஐடியாவில் இருந்ததுன்னா நீங்கள் நேரமே அரைச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பொதுவாக இந்த பாலாடைக்கெலாம் வந்து அரைச்சதுமே நம்ம ஊற்றி எடுத்துட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கனும் வந்து ஒரு கரையில் கறி ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து இஃப்தார் ஸ்பெஷல் வந்து கடல் பாசி நன்னாரி போட்டிருந்தேன். அது போக நைட்டு சாப்பாடுக்கு வந்து சிக்கன் கறியும் பாலாடை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.